கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாக எங்கள் சங்க தலைவர் ராஜேஷ் சார் ஆலோசனையின் பேரில் கவிதாலியா பாபு, கண்ணப்பன், பழனி, தாசரி சார் மற்றும் பலர் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து இங்கே ராஜேஷ் சார் எல்லாரும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக இங்கே நாங்கள் வந்தோம். நிஜமாகவே இத்தனை நாள் கழிச்சுக்கோ இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே வந்து அஞ்சலி செலுத்த வரதை பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு மக்கள் மனதில் நின்று இருக்காரு அப்படிங்கிறது வந்து கண்கூடா உங்கள் மாதிரியே நாங்களும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரட்சி தலைவர், கலைஞர், புரட்சி தலைவி, அவங்க வழியில் புரட்சி கலைஞர், நிஜமாகவே அந்த மாஸ் வந்து இங்கே எந்த அளவுக்கு அவங்க மக்கள் மனசில் பதிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இந்த கூட்டம் வந்து காசு கொடுத்து வர கூட்டம் கிடையாது அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ஜிதமாக சொல்லலாம். எங்கள் இயக்குனர் கே பாலச்சந்தர் சாருக்கு ரொம்ப அதாவது எப்படி சொல்லணும்னா ரஜினிகாந்த் சாருக்கு அப்புறம் விஜயகாந்தை வந்து அவர் வந்து ரொம்ப விரும்புவார். எங்கள் படங்கள் வந்து அதாவது மனதில் உறுதி வேண்டும் பாபு, மனதில் உறுதி வேண்டும்ல வந்து கே பாலச்சந்தர் சார் இயக்கத்தில் வந்து எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ் ஆகிருப்பாங்க. நிறைய பேர் வந்து அவருடைய இயக்கத்தில் நடிக்காமல் இருந்திருப்பாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து அதை செலக்டடாக அவர் வர வச்சு ஹீரோஸை வர வச்சு ஒரு சாங் நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், மனதில் உறுதி வேண்டும்ல ஒரு சாங் வரும். அதில் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார், இது மாதிரி பல பேர் வந்து அந்த ஒரே சாங்கில் வந்து இவங்களும் வந்து அது பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் சார் வந்து எல்லார் மனசுலையும் இருக்கார். எனக்கு இதில் ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 2500 ஸ்டேஜ் பண்ணிட்டு தான் நான் வந்து சினிமாவுக்கு வந்தவன். அதில் நாங்கள் பண்ண மறைந்த கோமல் சுவாமிநாதன் அவர்களுடைய ஸ்கிரிப்டில் நாங்கள் பண்ண ட்ராமா வந்து செக்கு மாடுகள். அது வந்து விஜயகாந்த் சார், நான் பண்ணது வந்து ஒரு லீட் ரோல். அதே மாதிரி ஒரு அந்த லீட் ரோல் வந்து படமாக வரும்போது விஜயகாந்த் சார் வந்து சாதிக்கு ஒரு நீதி, வடலூர் ஆர்ட் கம்பெனிஸ் பண்ணியிருப்பாங்க, சாதிக்கு ஒரு நீதி, அந்த படத்தில் ஒரு ஹீரோ பண்ணார். நிஜமாகவே வந்து இது என் மனசில் வந்து ஓடுது. அப்போ நம்ம ஸ்டேஜில் வந்து பண்ணோம், சார் வந்து நம்ம ட்ராமாலாம் பார்த்தாரு, படத்தில் வரும்போது இப்படி இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை அவர் கொடுத்துருக்காரு அந்த கேரக்டர். அப்படியெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது நிஜமாக கண்ணில் தண்ணி வருது. அவருடைய ஆசைகள் மக்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். மேலும் மேலும் அவர் புகழ் ஓங்கிக்கிட்டே இருக்கணும். எப்படி வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, கலைஞர், அந்த வழியில் வந்து புரட்சி கலைஞர் கண்டிப்பாக அவருடைய புகழ் என்றென்றும் நிலைநிற்கும் என்று இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன்.